ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரிகா ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட் பனானா கேக். இந்த வீட் பனானா கேக் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இது நாம் இன்றைக்கி வீட்டிலையே உள்ள திங்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு குக்கர் வேண்டாம், ஓவன் வேண்டாம், பீட்டர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் வேணும். இது வந்து என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரசகதளி பழம் எடுத்திருக்கேன். அது ரொம்ப சின்னதாக இருக்காண்டு 4 பழம் எடுத்திருக்கேன். அந்த 4 பழத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மீடியம் சைஸ் பழம்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போது 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் அடைச்சி ஊற்றிக்கலாம். நாம் இன்றைக்கி மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷர்மெண்ட் கப் வச்சு பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். எந்த கரண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதே கரண்டியிலேயே எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஒரு கரண்டி எண்ணெயை அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இனி ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது, லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போது இந்த கலவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாம் இனி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி 2 கப் மைதா மாவு போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு 4 கரண்டி மாவு வேணும். நான் ஜல்லடை சின்னதாக இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு 2 கரண்டி மாவு போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திரும்பவும் 2 கரண்டி மாவு போட்டுட்டு அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்படி ஒரு பிஞ்ச் உப்பையும் போட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த சோடா உப்பு தான் எல்லோரும் ஆப்பத்தில் போடுவாங்க. இந்த சோடா உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இப்போது இதையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கரண்டி இருந்தால் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த சோடா உப்பு வந்து நல்லா எங்கே மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம இந்த மிக்சரை வந்து ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க கலவை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 5 ஏலக்காயோட விதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். இது வாசனைக்காக தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணுன்னா நம்ம மிக்சியில் அடிக்கும்போது ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அது கூட மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போது இந்த பொடியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் வந்து நீங்கள் எடுத்து ஊற்றும்போது நல்ல ரிப்பன் மாதிரி விழணும். அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும். உங்களுக்கு நல்ல திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அதையும் இப்படி சுற்றி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் இருக்கிறவங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டஸ்ட் பண்ண இந்த பாத்திரத்தில் அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளவு ரிப்பன் மாதிரி எப்படி விழுதுன்னு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். இப்போ பேட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி
தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது உடஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக அழகுக்காக அதுக்கு மேலே நான் வந்து முந்திரி பருப்பு உடைச்சி சேர்த்துருக்கேன். இனி இதை பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்சதை அதில் பேட்டரை எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இனி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் கடாயில் வச்சு கூட பேக் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது டைம் கம்மியாகும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கும்போது குச்சியில் ஒட்டாமல் வரணும், அந்த பேட்டர் எதுவும் ஒட்டாமல் வரணும். இப்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம கேக் ரெடியாக இருக்குன்னு. இனி இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டீமோல்ட் பண்ணுறதுக்காக சைடெல்லாம் ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே இந்த மாதிரி குத்தி விட்டதுக்கப்புறமா அதை கவுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள் ஈஸியாக டீமோல்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு. இது வந்து ஹெல்த்தியான கேக். இதில் வந்து நம்ம சோடா உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மற்ற மாதிரி நாட்டுக்கோழி முட்டை, நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு, எசன்ஸ் சேர்க்கலை. ஸோ பிள்ளைங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான கேக் அடிக்கடி செய்து கொடுங்க. என்னோட பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். Happy birthday to you.